மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது, என்கிட்ட பேசினா மட்டும் மூஞ்சி ஊருன்னு வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி பேசுறது. என்ன பார்க்குற? உடனே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே பார்த்துட்டு இருக்கா? வேணாம் 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 வேணாம், சத்தியமா சொல்றேன், எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன். சத்தியமா எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். வேணாம். நீ கத்துற முதுகு பெயின் 1008 பிரச்சனை என் உடம்புலயே. நான் அவ்வளவு பிரச்சனையிலயும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும். எவ்வளவுதான் பெற முடியும்? நீயே பார்த்தல. ஏலே என் மாமாவனே நான் காட்டுக்குள்ள வேலை பார்க்கறனால என்னை காட்டுவாசின்னு நினைச்சிட்டு என்னை கழட்டி விட்டு போயிடாதியா. காலம்புள்ளாட்டு உன்னை உட்கார வச்சு கஞ்சி நான் ஊத்துறையா. ஏன் அழகி ஆல்ரெடி சார் இருக்கு வச்சுக்கோ. மனதின் குரல். நான் உங்க கவிதா. பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தான். ஆனா பணம் மட்டும்தான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு நல்ல குணமுள்ள மனிதர்களுடைய உழைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களோட அன்பை உதாசீனப்படுத்திடுறோம் இல்லையா? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்க நம்ம நாளைக்கு இருப்போமா அப்படின்னு தெரியல. இப்படி எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல எப்படி பணம் மட்டும் நிரந்தரம் ஆயிடும்? அப்படியே பணம் தான் பெருசா இருந்தாலும் நாளைக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றதுக்கு ஒரு 4 பேராது கண்டிப்பா தேவை தானே. ஸோ பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதே சமயம் நல்ல குணமுள்ள மனிதரையும் நம்ம மதிப்போம். கரெக்டு தானே? டாடா பை பை. வண்டி வாங்கினதும் நான் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? பூஜை போடுறது, அந்த ஹெல்மெட் அதெல்லாம் வாங்க போகிறது, எக்ஸசைஸ் வாங்குறது அதெல்லாம் கிடையாது. முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் போட்டேன். ஏன் கேளுங்க, நான் பார்க்க தான் இப்படி இருப்பேன், ஆனால் வண்டி ஓட்டுறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமே, மிரண்டுடுவீங்க. அந்த அளவுக்கு ஓட்டுவேன். கம்பத்தில் எத்துமே சொருவேன், சும்மா வண்டியில் எத்துமே சொருவேன், நின்று இருக்க வண்டியில் எத்துமே சொருவேங்க. ஆனால் தரமாக ஓட்டுவேன். நீங்கள் பின்னாடி உக்காந்தீங்கன்னா